தமிழ் கழுகு. ஆளுநர் டெல்லிக்கு போனது கமலாலயத்துல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கான். கடந்த 22ஆம் தேதி டெல்லி போன ஆளுநர் 25ஆம் தேதி தான் சென்னை திரும்பினாரு. டெல்லிக்கு ஏன் போனார்னு விசாரிச்சா தமிழ் மேலையும் இலக்கிய மேலையும் பற்று வச்சிருக்கிற பிரதமருக்கு நன்றி சொல்ல போனதா ஆளுநர் மாளிகை தரப்புல சொல்லப்படுது. ஆனா சிலரை பத்தி புகார் அளிக்கத்தான் போனதா சொல்றாங்க. இதை உறுதிப்படுத்துற மாதிரி கமலாலய வட்டாரங்களோ பாவம் அண்ணனுக்கு நேரமே சரியில்லை. அண்ணன் நேர்ல போய் ஆளுநரை பார்த்த பிறகு கூட அண்ணன் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு டெல்லிக்கு போய் சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி, பூதாகரமாகும் துணைவேந்தர்கள் தேடுதல் குழு பிரச்சனை, அண்ணாமலையோட மைத்துனர் வீட்டில் நடந்த ரெய்டுன்னு பல விஷயங்கள் பத்தி பிரதமர் மற்றும் பாஜக முன்னணி தலைவர்கள் கிட்ட விரிவா விவாதித்தாராம் ராஜ்பவன் புள்ளி. ஆளுநருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்தா தமிழ்நாடு பாஜக தலைமையில மாற்றம் வந்துடும் போல இருக்கேன்னு அக்கா கோஷ்டி ஒரு பக்கம் கொண்டாட, அண்ண கோஷ்டி கலக்கத்துல இருக்காங்களாம். ஆளுநர் டெல்லியில இருந்த நேரத்துல தான் 5 மாநில ஆளுநர் மாற்றம் நடந்திருக்கு. பதவிக்காலம் முடிஞ்ச தமிழக ஆளுநர் பதவிக்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படாததோ, RN ரவி மாற்றப்படாததோ பல கேள்விகளுக்கு வழிவகுத்திருக்கு. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.